கேஜிஎஃப் ஸ்டைல்ல ஒரு அருமையான தெலுங்கு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. படத்தோட பேரு ஹரோம் ஹரா ரிவால்ட். அதுவும் ஹீரோவை பார்த்தா புது பையன் மாதிரி தான் தெரியுது. ஆனா நடிப்பு எல்லாம் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவல். கதை ஒரு பக்கா கமர்ஷியல் கதை தான். ஆனாலும் படத்தை பார்க்க பிடிச்சிருந்தது. சாதாரண ஒரு லேப் அசிஸ்டன்ட் பின்னாடி எப்படி மாறி நிக்கிறாங்கறதான் கதை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பத்திலேயே அமர்க்கலமா ஒரு ஏட்டையாவை போலீஸ் தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. இவர் ஏட்டையா தான், ஆனா சஸ்பெண்ட் ஆன ஏட்டையா. அவரையே போலீஸ் தூக்கிட்டு வந்து விசாரிக்குதுன்னா இவர் ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு அர்த்தம். ஒரு ஏசிபி மேடம், யாரா அது அந்த சுப்பிரமணி, அவன் கதை என்ன சொல்லு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்படியே கதை பிளாஷ்பேக்கு போகுது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்க இருக்கிற இந்த ஏரியா பேரு குப்பமா. அந்த குப்பத்துல புதுசா ஒருத்தர் இடம் வாங்கி ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிறார். புருஷன் பொண்டாட்டி. இவரு ஒரு லோக்கல் ரவுடி தான். எம்எல்ஏவுக்கு தெரிஞ்சவர். இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக எம்எல்ஏவே ஈவினிங் வராரா. அந்த பக்கம் ஒருத்தன் கரும்பு தின்னுகிட்டே வருவான். என்னப்பா அது, புதுசா ஏதோ கடை திறந்திருக்கிற போல, எங்க அண்ணன் கிட்ட பேசுனியான்னு விசாரிக்கிறாரு. உங்க அண்ணன் கிட்ட என்ன கேட்க வேண்டி இருக்குது, இடத்த வாங்கிட்டேன், கடையை கட்டிட்டேன், நான் வேற யார்கிட்ட பேசணும் அப்படின்னு பேசுறாப்ல. எங்க அண்ணன் கிட்ட பேசணும். இந்த குப்பத்துல இடம் பத்திரத்துல யார் பேர்ல வேணா இருக்கலாம், ஆனா அனுபவிக்கிறது யாரோ எங்க அண்ணன் தான் அப்படின்னு சீனை போடுவாப்ல. போப்பா போப்பா, எம்எல்ஏவே என் கடையில சாப்பிட வர்றாரு, உங்க அண்ணன் என்ன பண்ணிட முடியும், நீங்க பண்றத பண்ணுங்க போப்பா அப்படின்றாப்ல. இந்த தம்பிகாரனோட பார்வையே சரியில்லை. ஒரு மாதிரியா பாத்துட்டு போறார். அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுது. அதே ஹோட்டலுக்கு எம்எல்ஏ சாப்பிட வந்திருக்கிறாப்ல. அதே சமயம் தம்பி போனாப்ல இல்ல, அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கிறார். இறங்கினா ஏகப்பட்ட வண்டியில அருவாக்களோட பல பேர் வந்து இறங்கி நிக்கிறானுங்க. இவங்களை பார்த்ததுமே, குறிப்பா அண்ணனை பார்த்ததுமே எம்எல்ஏவே எந்திரிச்சு கைகட்டி நிக்கிறார். இதை பார்த்த பிறகுதான் ஐயோ பெரிய கைகிட்ட நாம ஏதோ மோதிட்டோமோன்னு ஹோட்டல்காரருக்கும் தெரியும். என்ன எம்எல்ஏ, வரப்போற எலெக்ஷன்ல நான் ஏன் பையனை வேட்பாளரா நிப்பாட்டலான்னு பார்த்தா நீ ஓன் பையனை தயார் பண்ணிட்டு இருக்கிறியாமே, சரியில்லையான்னு பேசினதும், புள்ள இருக்கணுமா இல்லையான்னு கேட்டதும் எம்எல்ஏவே காலில் விழுந்து ஐயோ என் பிள்ளைய எதுவும் பண்ணிடாதீங்க, உங்க புள்ள அரசியலுக்கு வர்றாருங்கிறது எனக்கு தெரியாம போச்சு, தெரிஞ்சிருந்தா என் பிள்ளைய நான் தயார்படுத்திருக்க மாட்டேன், நானும் என் பிள்ளையோ அடுத்த தேர்தலில் வேட்பாளரா நிக்கவே மாட்டோம், போதுமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவே ஓடி போறார். அடுத்த செகண்ட் அண்ணன் தம்பியை பார்த்துட்டு, ஏண்டா காலையில இவங்க ஓவரா பேசும்போது எல்லாரையும் வெட்டி போட்டு வந்திருப்பியா, அதை விட்டு என்ன கூட்டி அந்த இப்படி உட்கார வச்சுட்டு அப்படி என்னடா சீன் போட்டுட்டு இருக்கிறேன்னு கேட்டா, எம்எல்ஏ பெரிய இவருன்னு அவரை வச்சு நம்மள தர குறைவா பேச, அதான் எம்எல்ஏ இருக்கும்போது நம்ம தரம் என்னங்கறத காட்டுறதுக்காகத்தான் உங்களை கூட்டிட்டு வந்தேங்கிறாப்ல. இப்ப நான் யாரும் காட்டுறேன்னு சொல்லிவிட்டு கத்தி எடுத்து சும்மா அங்க இருக்கிறவங்க தலையில போட்டு ஒரே போல இருக்கிறவங்க எல்லாத்தையும் காட்டுத்தனமா அடிச்சு சாகடிக்கிறாங்க. அதுலயும் அண்ணன் மாமன் சரியா குத்தலையாம். இப்படி குத்தக்கூடாதுரா, இப்படி குத்தணும், இப்படி குத்தணும், இப்படி குத்தணும்னு குத்தி காட்டுறாரு. எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு கடைசியா கடைக்காரரையும் ஓங்கி ஒரு வெட்டு. அந்த பக்கம் பொண்டாட்டி என்னங்க அப்படின்னு கத்திட்டு விழும். அந்த ஹோட்டலையே கொளுத்திட்டு பொண்டாட்டிய தம்பிகாரன் தூக்கிட்டு கிளம்பிட்டான். இனிமே நீதான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு அழுட்டு போயிட்டான். இப்படித்தான் இவங்க அந்த ஊரையே சின்ன பண்ண ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த நிலத்தை வேணாலும் இவங்க புடுங்கலாம், நில அபகரிப்பு செய்யலாம், யாரும் எதுவும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஏன் கேள்வி கேட்கணும், எதிர்த்து பார்க்கவே கூடாதான், பார்த்தாலே வெட்டுவோங்கிறாங்க. இவங்க குரூப்பை பார்த்தாலே அத்தனை பேரும் தலை குனிஞ்சுதான் நிக்கணுமா. அப்படித்தான் ஊரையே பழக்கி வச்சிருக்காங்க. இவங்களோட துளியம் தாங்காம பல பேர் ஊரை காலி பண்ணிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த குப்பம் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி ஊரே காலி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரே ஒருத்தன் அந்த குப்பத்து ஊருக்கு வரான். யாரமே, நம்ம படத்தோட ஹீரோ, பேரு சுப்பிரமணியம். இங்க இருக்கிற காலேஜ்ல புதுசா லேப் அசிஸ்டன்ட் வேலைக்கு வந்திருக்கிறான். ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் குறிப்பா லேப் அசிஸ்டன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மெக்கானிக்கல் வேலையெல்லாம் ரொம்ப தாறுமாறா தெரியும். அதே காலேஜ்ல லெக்சரா இருக்கிற ஒரு அம்மாவை இவர் லவ் பண்றாரு. அப்புறம் நம்ம சஸ்பெண்ட் ஆன ஏட்டையாவுக்கு ஃப்ரெண்டும் கூட. அந்த ஊர்ல ஒரு முருகன் கோயில் இருக்கும். அப்பப்ப இவரு சாமி கும்பிட வருவாப்ல. ஒரு தீவிர முருகன் பக்தர். வேலை, பசங்க, அப்பப்போ காதலி கொண்டு வந்து கொடுக்குற சாப்பாடு. அப்புறம் அப்பா அடிக்கடி போனை போட்டு, அப்பா மணியாடர் அனுப்பி விடுப்பா, பணம் தேவைப்படுதுப்பா, பணம் தேவைப்படுமான்னு கேட்டுட்டே இருப்பாப்ல. இவனு நான் மணியாடல் அனுப்பிச்சு விடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறான் பையன். அங்க இருக்கிற டீ கடைக்கு தான் போன் கால் வரும். அப்பா பையன்கிட்ட பேசுறதுக்கு டீ கடையை தான் பயன்படுத்துறாங்க. சான்ஸ் கிடைக்கும் போது பொண்ணு கூட இவன் ஜாலியா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பான். காலேஜ்ல கொண்டு போய் இறக்கி விடாம கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டு, சரி இங்க இருந்து நடந்து வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரான். அதே சமயம் அங்க ஒருத்தனை வெட்டுறதுக்காக ஒரு குரூப் வெட்டிக்கிட்டு வருது. அவன் அண்ணா அண்ணா அண்ணா, என் ஆள்கிட்ட ஒருத்தன் தப்பா நடக்க முயற்சி பண்ணா, அவனை அடிச்சேன், பதிலுக்கு குரூப்பை கூட்டிட்டு வந்து என்ன கொல்ல பாக்குறாங்க, என்ன காப்பாத்தனான்னு சொல்லிட்டு ஓடுவான். பின்னாடியே ஒருத்தர் வெட்டிட்டு வருவான் பாருங்க, தம்பி இருப்பா அப்படின்னு அப்படி தோள்பட்டையை பிடிப்பாரு. அவன் ஓடின வேகத்துக்கு அவன் சட்டை அப்படியே தனியா கலண்டு வந்துடும். அவ்வளவுதான், அவனுக்கு பயங்கர கோவம் வரும். நிக்காம அப்படியே இருக்க வருவாராம். முட்டை வருவாப்ல. அப்படியே நெஞ்சில கைய வச்சு பின்னாடி தள்ளி அப்படி இறுக்கி நிப்பாட்டுவாரு. அவன் பெரிய வெண்ணாட்டுக்கும் சீனை போட்டுட்டு அப்படியே பக்கத்துல அப்படியே வருவாப்லையா. ஓங்கி ஒரு தள்ள அவனுக்கு இருமலே வந்துருது, விழுந்துடுறான். விழுந்த செகண்ட்ல அவனோட கேங் ரவுண்டு கட்டுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, லேப் அசிஸ்டண்டா இருந்தாலும் பாடி ஜிம்பாடியா வச்சிருக்கிறதுனால சும்மா எல்லாரையும் போட்டு பொலன்னு பொலக்கிறார். அதுலயும் குறிப்பா ஒருத்தவனை அடிச்சு போட்டதும் இன்னொருத்தவர் ஒரு பெரிய கடப்பாறையை வீசி எறிவாப்ல.
அந்த கடப்பாரை கரெக்டா இவரோட கால்ல குத்தி எப்படி நிக்கும். இன்னொருத்தவ அடிக்க வெட்டிட்டு வருவான் பாருங்க, கடப்பாரை அப்படியே ரப்பர் மாதிரி பின்னாடி இழுத்து டங்குன்னு ஒரு அடி, ஒருத்தவ அவுட். அடியெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கோட, இந்த ஃபைட் மட்டும் லாஜிக்கோட இருக்கிறாப்ல தெரியுது. ஸ்மார்ட் மூவ் பண்றான், எல்லாரையும் அடிச்சு தோச்சிட்டான். குறிப்பா ஒருத்தன் கல்ல விட்டு அடிப்பாப்ல. பார்த்துட்டு அடிக்கிறதுக்காக அப்படி கிளம்பி வருவாரு பாருங்க. அதே சமயம் காலேஜோட பிரின்சிபல் அங்க வந்து நிக்கிறார். ஏய், லேப் அசிஸ்டண்டா இருந்தா அந்த வேலையை மட்டும் பாரு, எதுக்கு தேவையில்லாத வேலையை பாக்குறேன்னு சத்தம் போடுறாரு. ரவுடிகளும் நாங்க வந்து வச்சுக்கிறோம்டான்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி போறாங்க. யாரை பார்க்க போறாங்கன்னா அண்ணன் மகனை பாக்குறதுக்கு போறாங்க. அண்ணா நம்ம மேல ஒருத்தவன் கை வச்சிட்டானு சொன்னதும், எவன்டா கை வச்சா, இதோ வரண்டா அவனை போட்டு தள்ளுறதுக்குன்னு அண்ணன் அவன் கிளம்புவான். அதே சமயம் அங்க இருக்கிற ஒரு பிஏ, அப்பா நில்லுப்பா, உனக்கு தான் அவங்க வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு நீ வேலை பார்க்கல, ஏதோ அவங்க கூப்பிட்டதும் விருட்டுன்னு போற, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் உன் பேரை கெடுத்துக்காத, போன் பண்ணி பிரின்சிபால்கிட்ட பேசு போதுன்னு சொல்ல பிரின்சிபாலுக்கு போனை போட்டு நல்லா திட்டி தீக்கிறாப்ல அண்ணன் அவன். உன்ன உடனே வேலையை விட்டு தூக்குங்கிறாப்ல. பிரின்சிபாலுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார்னு வச்சுட்டீங்க பாருப்பா, போய் அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னா உனக்கு இங்க வேலை இருக்கு, இல்லைன்னா உனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லும்போது, மன்னிப்பு கேட்டுதான் என் தன்மானத்தை அடகு வச்சுதான் இங்க வேலை பார்க்கணுன்ற அவசியம் இல்ல, எனக்கு உங்க வேலையே வேண்டாம் போங்கயான்னு வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் விறுவிறுன்னு கிளம்பி வர்றார். லெக்சர் அம்மாவோ இவன் எடுத்த முடிவுக்கு துணையாத்தான் நிக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாங்கிறாங்க. டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பான். வம்புக்குனே அந்த கேங்கு சகதி அவன் மேல அடிச்சுட்டு போகும். உடனே கோவத்துல விரட்டிட்டு போக பாப்பா. அதே சமயம் போன் கால். அப்பா போன் பண்ணி, எப்பா பணத்தை அனுப்புறேன்னு சொன்ன, இன்னும் அனுப்பலையாப்பான்னு கேட்க, இல்ல நானே நேர்ல வர்றேன், உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு நேரா ஊருக்கு கிளம்பி வரேன். அப்பா ஓடி போய், எப்படா இருக்க மகனே, காசு இருந்தா குடுறா, உனக்கு சிக்கன் வாங்கிட்டு வரேன்டாங்கிறாரு. சிக்கன் வாங்க போறீங்களா இல்ல சரக்கு அடிக்க போறீங்களான்னு கேக்குறான். டேய், ஊதாரித்தனமா செலவு பண்றவன் நான் இல்லடா, காசு கூட சிக்கன் எடுத்துட்டு வரேன்னு கேக்குறாரு. சரின்னு கொடுத்துட்டு அனுப்பிச்சு வைக்கிறான். சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு பார்த்தா அதுக்குள்ள வெளியில இருந்து நிறைய பேரு இவங்க அப்பாவை பிடிச்சி கடங்காரான்னு திட்டிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஊர் ஃபுல்லா கடை. மொத்தம் எவ்வளவு கடை வாங்கி வச்சிருக்காருன்னா கிட்டத்தட்ட 26,000 ரூபாய் கடை வாங்கி வச்சிருக்காரு. கதை நடக்கிற காலகட்டம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இந்த பணம் எல்லாம் பெரிய பணம் தானே. நம்ம ஹீரோ போய் விசாரிக்கிறான். விசாரிச்சு பார்த்தா ஊர் முழுக்க கடை, இதோ அதோன்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருந்திருக்காப்ல. என் பையன் வேலைக்கு போயிட்டான், பணத்தை அடைச்சிருவேன் அப்படி இப்படின்னாரு. நீ என்னடானா ஹாயா இங்க வந்து படுத்து கிடக்குற அப்படி இப்படின்னு இந்த பையன் பக்கம் திரும்புறாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு, எங்க அப்பா உங்ககிட்ட எல்லாம் கடை வாங்கியிருக்காருன்னா தப்புதான், 3 மாசம் எனக்காக டைம் கொடுங்க, அவரோட கடனை நான் அடைக்கிறேங்கிறாப்ல. உங்க அப்பனை நம்பி கொடுக்கலப்பா, உன்னை நம்பி தான் நாங்க இந்த தடவை 3 மாசம் டைம் கொடுக்குறோம், கரெக்டா பணம் வந்து சேர்ந்துடணும்னு சொல்லிவிட்டு குரூப் காலி ஆகுது. என்னப்பா அது, ஊர் முழுக்க ஏன்பா கடை வாங்கி வச்சிருக்கிறேன்னு கேட்டாலும் அப்பா சொல்லல. பையன் தான் சமைச்சிட்டு அப்பாக்கும் சாப்பாடு சேர்த்து வைப்பான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் கஷ்டத்தெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு ஒழிய பையன் ஏன்டா வேலையை விட்டேன்லாம் கேட்கல. ஏதோ நமக்கு நல்ல நேரம் இல்ல, கெட்ட நேரம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு போவாரு. அப்பாவோட புலம்புல கேட்டு தாங்கிக்க முடியாம ஓடி போய் அப்பாவையே கட்டி பிடிச்சிட்டு அவன் தூங்குவான். அடுத்த நாள் காலையில 3 மாசம் டைம் வாங்கி இருக்கிறேன், அதுக்குள்ள இந்த பண பிரச்சனை எல்லாத்தையும் நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இங்க ஊருக்கு கிளம்பி வந்துட்டான். எங்க குப்பம் ஊருக்கு கிளம்பி வந்துட்டான். அங்க லட்சணமா வந்து இவன் இன்னும் ஒரு மாதிரியாவே உட்காந்துட்டு இருக்கிறான். என்னப்பா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இவனும் மேட்ர சொல்ல, அவ்வளவுதான் என்ன தான் கையில போட்டிருந்த தங்க வளையல் எல்லாத்தையும் அவுத்து கொடுத்து, இதெல்லாம் வித்துறியோ வக்கிரியோ உங்க இடம் பிரச்சனை எல்லாத்தையும் இன்னைக்கே தீத்துரு, நிம்மதியாரு, உன் மூஞ்சி எப்படி பாக்குறதுக்கு சகிக்கல அப்படிங்கிறாங்க லெக்சரர் அம்மா. உடனே கட்டி பிடிச்சு இவன் காதலை வெளிப்படுத்துறாரு. அந்த பக்கம் நம்ம சஸ்பெண்ட் ஆன ஏட்டையா கூட வேலை பார்க்குற ஒருத்தவர் இறந்துட்டாரா, துக்கம் அனுசரிக்கிறதுக்காக போறாரு. கொஞ்சம் என்ன வந்து இறக்கி விட, 5 நிமிஷத்துல திரும்ப வந்துடுன்னு சொல்லிட்டு இறங்கி துக்கம் அனுசரிக்கிறதுக்காக உள்ள போறார். உள்ள போய் பாடிக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு சத்தமில்லாம உள்ள போய் கூட வேலை பார்க்குற அந்த போலீஸ்காரரோட வீட்டுல சாமி போட்டோக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மஞ்சப்பையை எடுத்துட்டு கமுக்கமா வெளியில வந்துடுறாரு. அதே சமயம் போலீஸ்ல இருக்கிற ஒரு டீம், என்னதான் இருந்தாலும் எங்க கூட நீ வேலை பார்த்தவன், வாயா சரக்கடிப்போம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதோ என்ன இறக்கி விட, என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறாப்ல, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் ஹீரோட்ட கூட சொல்லாம கீழே அந்த மஞ்சள் பையை தொங்க விட்டுட்டு அப்படியே போயிடு, பத்திரமா இதை வச்சிரு, ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுறாரு. போலீஸ்காரங்க கூப்பிட்டாங்களேன்னு இவனும் போய்கிட்டே இருக்கிறான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அப்படி சடன் பிரேக் போடும்போது அந்த மஞ்சள் பையே பின்னாடி இருக்கிற ஒரு இரும்புல இடிச்சு டங்னு சத்தம் கேட்கும். என்னடா அது அப்படின்னு எடுத்து பார்த்தா உள்ள துப்பாக்கி இருக்குங்க. அந்த துப்பாக்கியை எப்படி செய்யறதுன்னு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். துப்பாக்கியை பண்ணக்கூடிய டயக்ராம் A to Z எல்லாமே இருக்கும் அதுல. ஈவினிங் ஹீரோ கிட்ட வந்து, ஏட்டையா அந்த பையிருங்க அப்படின்னு கேட்டு பாக்குறாரு. என்னங்க இது துப்பாக்கி வச்சிருக்கீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க, அட ஏன்பா கேக்குற, நான் சஸ்பெண்ட் ஆனதுக்கு காரணமே இந்த பையில இருக்கிற ஐட்டம் தாங்கிறாப்ல. என்னடான்னு விசாரிச்சா, எங்கேயோ குற்றவாளிகள் கிட்ட இருந்து பிடிச்ச ஒரு துப்பாக்கி, அந்த துப்பாக்கியை எப்படி தயாரிப்பதுங்கிற ப்ளூ பிரிண்ட் இதெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை எவிடன்ஸா ஒரு கவர்ல சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுக்கோ பணப்பிரச்சனை இருக்கு, ஏட்டையாவுக்கும் கூட வேலை பார்த்த இன்னொருத்தவருக்கும். நம்ம பணப்பிரச்சனையை தீர்க்கணும்னா ஒரு வழி இருக்கு. இந்த ப்ளூ பிரிண்ட், இந்த துப்பாக்கி, இத தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஆல்ரெடி பேசி வச்சிருக்காராம். இதெல்லாம் அவங்க கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க உடனே ஒரு ஜெராக்ஸை போட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் துப்பாக்கியை செய்யறதுக்கு எப்படி ஏதுன்னு கத்துப்பானுங்க. இதே மாதிரி துப்பாக்கியும் ப்ளூ பிரிண்ட்டையும் மறுபடியும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி கொண்டு வந்து இங்க வச்சிடலாம், அதுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி அன்னைக்கு டேட்டுக்கு அந்த கவரை கொண்டு போய் தமிழ்நாட்டில் கொடுக்கணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா அடுத்த நாள் காலையில தெரியாதனமா அங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. இன்ஸ்பெக்ஷன்ல இங்க இருந்து ஆதாரம் காணாம போயிருக்கு. ராத்திரி டியூட்டி நம்ம ஏட்டையா.
அப்ப நீ தான் ஆதாரம் காணாம போனதுக்கு பொறுப்புன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்படித்தான் வேலை போச்சான். இந்த ஆதாரம் தான் வீட்டுல இருந்தா தான் வீட்டுல சோதனை போடுவாங்கன்னு சொல்லி கூட வேலை பார்த்த அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாப்ல. அவர் இப்ப இறந்துட்டதுனால சாமி போட்டோக்கு பின்னாடி ஒளிய வச்சிருந்த இவரோட பார்சலை இவரே எடுத்துக்கிட்டார். சரி, இப்ப அந்த தமிழ்நாட்டு பையங்க என்னாச்சு? அவன் ஏதாவது துப்பாக்கி எடுத்து செஞ்சு கொடுப்பானா அப்படின்னு கேட்க, அட ஏன்பா 500 ரூபா கொடுத்த ஒரு துப்பாக்கி. ஆமா, இந்த காலகட்டத்தில் துப்பாக்கி ரேட்டு 500 ரூபா தானா. ஆனா அதெல்லாம் ஒன்னும் சரிப்பட்டு வரல, கொடுத்த காசை வாங்கிட்டோம்லங்கிறாப்ல. இது 500 ரூபாயா? இங்க அவ்வளவு ஒன்னும் கஷ்டம் இல்லப்பா. ஜோண்டு இரும்பு நல்லா சூடு பண்ணி தட்டி அப்படி இப்படின்னு ரெடி பண்ணோம்னா தாராளமா ஒரு 200 ரூபாய்க்கு நம்ம முடிச்சு விட்டுறலாம். மீதி 300 ரூபா ப்ராஃபிட்டா அப்படின்னு நினைக்கிறார். உன்னால செய்ய முடியுமான்னு கேட்க, தாராளமா செய்ய முடியும்னு களத்துல இறங்குறான். அதெல்லாம் ஓகே, உனக்கு என்னால உதவி பண்ண முடியும், ஆனா பண உதவி எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்காத, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்லைங்கிறாப்ல. ஏற்கனவே காதலி கொடுத்த அந்த தங்க வளையல் இருக்குல்ல, அதை வச்சு கடன் அடைக்காம பிசினஸ் பண்ணிடலாம், அதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டான். பணம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பிசினஸுக்கு ஒரு நல்ல இடம் வேணும், வா தேடுவோன்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குறாங்க. சில இடம் பார்த்தா ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கு, வேண்டாங்கிறான். இன்னொரு இடத்த பார்த்தா பாலடைஞ்சு போய் கிடக்கு, வேண்டாங்கிறான். இப்படி ஒவ்வொரு இடமா தேடி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பில்டிங்க்கு மேல ஒரு மயில் இருக்குங்க. இவன் முருக பக்தன் வேறையா, சென்டிமெண்டா அந்த இடம் நல்லா இருக்குமான்னு யோசிக்கிறான். அது ஒரு பாலடைஞ்ச பழைய தியேட்டர் ஒண்ணு, இப்போ கைவிடப்பட்டு இருக்குது, எப்பவுமே பூட்டிதான் இருக்குமா. எகிரி குதிச்சு உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா தியேட்டரோட மக்கள் உட்காரக்கூடிய அந்த ஏரியா இருக்கும்ல, பெரிய ஹாலு, இங்க இந்த சரக்கு பாட்டில் இதெல்லாம் இருக்குது. அப்ப யாரோ அடிக்கடி இங்க வந்து போறாங்கன்னு அர்த்தம். அது நமக்கு செட் ஆகாதுன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் ப்ரொஜெக்டார் ரூம் இருக்கும்ல, ஆபரேட்டர் ரூம், அந்த ஆபரேட்டர் ரூமுக்குள்ள போய் பார்த்தா அது யாருமே இன்னும் பயன்படுத்தாம நிறைய சிலந்தி வலையா இருக்குது. யாரும் இந்த ரூமுக்கு வரதில்ல போல, நாம இந்த ரூமையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. யாரு? நம்ம ஹீரோ. ஏட்டையாவும் இந்த இடமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு அந்த பக்கம் அண்ணன் மக வரா. யாரையோ ஒரு ஆளை தூக்கி கொண்டு வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க, அங்கேயே வச்சு கொல்றாங்க. இவங்க வேலையே இதுதான், யாரையாவது கொல்லணும்னா இங்க தூக்கி கொண்டு வந்துச்சு இங்க வச்சு கொள்வாங்க போல. என்னப்பா அது, இந்த இடம் சரிப்பட்டு வராது, வா போலான்னு சொன்னா, இல்ல இந்த இடம் தான் நமக்கு சரியான இடம், பாலடைஞ்ச இடங்கிறதுனால பெருசா யாரும் வரமாட்டாங்க. குறிப்பா இந்த அண்ணன் மகன் ரவுடிகளோட இங்க வருவான் அப்படிங்கிறது தெரிஞ்சா பொதுமக்கள் யாருமே இங்க வரமாட்டாங்க, இதுதான் நமக்கு சேஃபான இடம். இவங்களுக்கே தெரியாம இந்த ரூம்ல நாம பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாப்ல. சரி, இதுதான் இடம்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகே, ப்ளூ பிரிண்ட வச்சு ரெடி பண்ணி இரும்ப உருக்கி உள்ள ஊத்தி அழகா அந்த துப்பாக்கி பாகங்களை எல்லாத்தையும் செஞ்சு ஒன்னு சேர்த்து அசம்பிள் பண்ணி சுட்டு பாக்குறான். கரெக்டா சுடுதுங்க. ஏட்டையாவும் சுட்டு பாக்குறாரு, அதுவும் கரெக்டா வந்துருது. அடுத்து இப்போ பிசினஸ் பண்ணணும். குப்பத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துல தமிழ்நாடு ஒட்டினாப்ல ஒரு ஹோட்டலுக்கு கூட்டி வந்திருக்காரு நம்ம ஹீரோவை. இங்க வச்சுதான் கிளைண்ட் ஒருத்தவனை நம்ம பாக்கணும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கிளைண்ட் வரல. ஆனா இவ்வளவு தூரத்துல இருக்கிற இந்த ஹோட்டலுக்கு அண்ணன் மக வர்றான் தான் அடியாட்களோட. கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த பையில ஒரு மாதிரியா மறைச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஏன்னா காலேஜ்ல பிரச்சனை இல்ல. அவர் சிகரெட்டை பத்த வைக்கும் போது தீப்பெட்டி இருக்காது. அதே சமயம் நம்ம ஹீரோ தீப்பெட்டியை கொளுத்துவான் பாருங்க, அதுல அவர் வந்து சிகரெட்டை பிடிக்கிறாரு. இதை பார்த்த அந்த கூட்டம் பார்த்தே இல்ல, எங்க அண்ணன் கெத்து பார்த்தே இல்லங்கிறாப்ல சீனை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இவர் எப்படி, அவன் பிடிச்ச அதே சிகரெட்ல இவன் சிகரெட்டை கொண்டு போய் வச்சு இவன் சிகரெட்டை பிடிக்கிறான். உடனே கூட்டமெல்லாம் ஆர்ப்பரிக்கும். அப்போ இடுப்புல சொருகி வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து டேபிள் முன்னாடி வைக்கிறான். எல்லாரும் அரண்டுறானுங்க. அண்ணன் மகனுக்கு ஒன்னும் புரியல, ஏன் துப்பாக்கி எடுத்து முன்னாடி வைக்கிறான்னு. துப்பாக்கி எடுத்து அப்படியே சுட்டுட்டோமா அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்சம் கூட நம்ம பயப்படலையே. பயம்னா எவ்வளவு ரூபான்னு கேட்கிறவன் போல. பாரு, எத்தனை காலம் தான் நீங்க இந்த மாதிரி கத்தி அருவான்னு சுத்தி திரிவீங்க, கொஞ்ச காலத்துக்கு துப்பாக்கி எடுத்து பயன்படுத்துங்களேன், நல்ல ரேட்டுக்கு நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன், எவ்வளவு துப்பாக்கி வேணும், என்னைக்கு வேணும்னு மட்டும் சொல்லுங்கிறாப்ல. எல்லாம் யாருக்கு வேணும், எங்களை பார்த்தாலே எல்லாரும் கழிவாங்க, கத்தி அருவா விட அது ஒரு பெருசு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஒருத்தன் ஓடியாரான். அண்ணன் மகன் யாரோ ஒருத்தர் கூட ஒரு தமிழ்நாட்டுக்காரரோட டீல் பேசுறதுக்காக வந்திருப்பாப்ல. அவன் டீலை முடிச்சுட்டு வெளியில போகும்போது இன்னொருத்தவர் வெட்ட வராரு. ஏன் கூட டீல் பேச வந்த தமிழ்நாட்டுக்காரனை நீ ஏன்டா வெட்ட வரேன்னு அவர் தடுக்க போக 2 குரூப்புக்கு நடுவுல சண்டை. இந்தவங்க ஏதோ 1-2 பேர்னு பார்த்தா முதுமுதுன்னு வராங்க, எல்லாரோட கழுத்துலயும் கத்திய வைக்கிறாங்க. குறிப்பா அண்ணன் மகனையே வெட்ட போற சமயம் நம்ம ஹீரோ கரெக்டா குறிப்பாத்து அந்த ஆளோட கை விரலை சுட்டுறாப்ல. அவ்வளவுதான், ஆயுதத்தை கீழே போட்டுட்டு ஐயோ துப்பாக்கி வச்சிருக்கா, ஓடுங்கடான்னு அத்தனை ரவுடிகளை ஓடுறானுங்க. பார்த்தே இல்ல, இந்த துப்பாக்கியோட பவரை பார்த்தே இல்லங்கிறாரு. உடனே அவனை ஆர்வமா துப்பாக்கி எடுத்துக்கிறான். சும்மா வேற லெவல்ல, அதுவும் யாரை கண்டு பயப்படணுமோ அவங்க கூடயே பிசினஸ் பண்ணி அவங்களையே கிளைண்ட் ஆக்கணும்னு முயற்சி பண்ணதெல்லாம் ஏட்டையா பார்த்து மிரண்டு போறாப்ல. அந்த பக்கம் தன்னோட சித்தப்பா அப்பா அவங்கள போய் பார்த்துட்டு அண்ணன் தம்பிகளை பார்த்துட்டு துப்பாக்கியை கொடுக்குறாரு. இது என்ன தம்மா துண்டா இருக்குது, இதெல்லாம் நமக்கு சரிப்படாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எல்லா பிசினஸ்லயும் நாம புது டெக்னாலஜியை பயன்படுத்தணும். உங்க 2 பேருக்கு வயசாகிட்டே போகுது, எப்ப ஆபத்து வரும்னு தெரியாது, துப்பாக்கியை பயன்படுத்தி பாருங்கன்னு சொல்ல அவங்களும் சரி ஓகே துப்பாக்கி எடுத்து சுட்டு பாப்போம். சுட்டு பார்த்தா பரவாயில்லையாடா, இத்தனை அடி தூரத்துலயும் கரெக்டா அடிக்குது, பாத்திரம் போய் பொத்துன்னு கீழே விழுகுது. சரி, நம்ம பெரிய ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு துப்பாக்கி ஆர்டர் போடு, யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு துப்பாக்கி ஆர்டரை கொடுக்க சொல்லிட்டாங்க. பணத்தை கொடுத்துட்டு துப்பாக்கிகளை அவங்க வாங்கிக்கிறானுங்க. ஏதோ கொஞ்சோண்டு துப்பாக்கி தோட்டா கொடுத்துருக்காப்ல, அவ்வளவுதான். இதுக்கு மேல அவங்க பயன்படுத்த தோட்டா தேவைப்படும். தோட்டாவுக்கு நம்ம ஹீரோ கிட்ட தான் வந்தாகணும். இந்த பக்கம் காதலும் ஒரு பக்கம் போய்கிட்டு தானே இருக்கு. காதலி ஏதோ எனக்கு தெரியாம ஒரு மேட்டர் பண்ற, என்ன பண்ற சொல்லுன்னு கேட்டா நம்ம ஓப்பனா எல்லாத்தையும் சொல்றான். நான் இந்த மாதிரி ஆயுதங்களை தயாரித்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு. பரவாயில்ல, தப்பு இல்ல, நம்ம வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆகும்போது நாம பண்றதுல தப்பு இல்லைன்னு அந்த பொண்ணோட பாலிசியை எடுத்து சொல்றா. இவனுக்கும் இந்த மாதிரி உண்மையை மறைச்சு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. பிசினஸுக்கு ஏத்தாப்ல பக்காவா ட்ரெஸ் போடணும்னு
அழகா துணியை வாங்கி மடிச்சு அவனுக்கு போட்டு விட்டு அழகு பாக்குறாங்க. இவனு நல்லா பிசினஸ் பண்ண ஆரம்பிக்க ஒரு வண்டி வாங்குறான், ஜீப்பு. அந்த ஜீப்ல ஏதோ ஒண்ணு குறையுதுன்னு ஒரு வேலை வாங்கி நச்சுன்னு நடுவுல மாட்டான். என்னன்னு கேட்டா, வேலை வச்சிருக்கிறது சுப்பிரமணியன், உன் பேர் தான் உன்னோட லோகோ அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு பிராண்டை உருவாக்குறா. இப்படித்தான் பிராண்டு உருவாகுது போல. ஏட்டையாவும் யாரு உங்க காதலியா சூப்பர்பா அப்படின்னு பாராட்டுறாரு. ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் பிசினஸ், எல்லாம் சிறப்பா போகுது. இவங்க புதுசா ஒரு வீடே விலைக்கு வாங்கி அங்க பால் காட்சியை நடத்திட்டு இருக்காங்க. சரி, ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிறோன்னு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா குரூப் போட்டோ கூட எடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் நம்ம ஹீரோவை பார்த்து, எனக்கு துப்பாக்கிகள் நிறைய வேணும், ஆனா எங்க ஏரியா பக்கம் ஃபுல்லா துப்பாக்கியை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு குரூப் தான். எங்க அண்ணனுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற உத்தரப்பிரதேச குரூப்போட ஒரு ஆளு ரொம்ப க்ளோஸ். அவங்கிட்ட தான் துப்பாக்கியில நான் வாங்கணும். நான் போய் கேட்டா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். உங்ககிட்ட இருந்து துப்பாக்கி வாங்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனா அவங்க கண்டிப்பா இடைஞ்சல் பண்ணுவாங்க. அவங்கள மீறி ஒன்னால டெலிவரி பண்ண முடியுமான்னு கேட்டா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறோம், எப்ப வேணும், எத்தனை துப்பாக்கி வேணும் அதை மட்டும் சொல்ல அவரும் சரி எங்க ஏரியாவுக்குள்ள வந்து எங்க வீட்லயே டெலிவரி பண்ணுங்கிறாங்க. இவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு டீல அக்செப்ட் பண்ணிக்கிறார். அந்த பக்கம் அந்த துப்பாக்கி கேங்கு அவங்களுக்கு போட்டியா யாரு பிசினஸுக்கு வந்தாலும் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கிற ஒரு குரூப் போல அவங்க. இந்த பக்கம் துப்பாக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு டெலிவரிக்காக வண்டி வருதுங்க. போலீஸ்காரங்களுக்கு யாரோ துப்பு கொடுத்துருக்காங்க போல. சல்லடை போட்டு போலீஸ் தேடிட்டு இருக்குது. எவ்வளவு முக்குனாலும் துப்பாக்கியில் எதுவுமே கிடைக்கல. தமிழ்நாடு பார்டருக்குள்ளேயே வந்தாச்சு, துப்பாக்கி கேட்டா அவன் வீட்டுக்கே வந்தாச்சு. என்னப்பா டெலிவரிக்கு எங்கப்பா துப்பாக்கின்னு கேட்டா, அதோ வருது பாரு நீட்டுறாரு. பார்த்தா பால்காரங்க வேஷத்துல தான் ஆட்களை அனுப்பி வச்சிருக்காரு. பாலுக்கு பதிலா துப்பாக்கியில உள்ள அடிக்க வச்சிருக்காங்க. கரெக்டா டெலிவரி பண்ணிட்டு பணத்தை வேற இடத்துல வாங்கிட்டு டீல முடிச்சிட்டாரு. அந்த பக்கம் ஏற்கனவே துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் வாங்கினாங்கல்ல அண்ணன் தம்பி அண்ணன் மகன், அவங்க எல்லாம் அதை வச்சு ஆட்டுன்னு விளையாட்ட காட்டிட்டு இருக்காங்க. பல பேரை சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. தோட்டாக்கள் காலி ஆயிட்டே இருக்குது. அப்புறம் அண்ணன் வேற ஒரு மாதிரி மூட வீட்லயே இருக்கிறாரு. அன்னைக்கு என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு கேஸ் போல இவங்க சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ்ல தோத்து போயிட்டாங்களாம். அதை பெருத்த அவமானமா நினைக்கிறார். இதுக்கு காரணமான அந்த வக்கீல போட்டு தள்ளிங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகாரன் நானே போடுறேன்னு வக்கீல பாக்குறதுக்கு வந்தா வக்கீல் ஆல்ரெடி தூக்குல தொங்கிட்டான். இவ்வளவு அறிவா இருக்கிறவன் கேஸ்ல எப்படி தோத்தான் அப்படின்னு பேசிட்டு அசால்ட்டா போறாரு தம்பி. ஆனா இந்த கேஸ் புகார் கொடுத்தாருல அந்த ஆளை தூக்கணும்னு பேசிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த துப்பாக்கி கேங்கு துப்பாக்கி எங்க இருந்து வந்துச்சுங்கிறத விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஒத்தவன போட்டானுங்க. அந்த கேங்கு நேரா அந்த தமிழ்காரரை போய் பார்த்து, எனக்கு தெரியாம தெலுங்குக்காரங்கிட்ட இருந்து நீ துப்பாக்கி வாங்கி இருக்கிற, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிறாப்ல. இங்க பாரு, அன்னைக்கு நான் உங்ககிட்ட துப்பாக்கி கேட்டேன், என் அண்ணனோட தோஸ்துங்கிறதுனால நீ எனக்கு துப்பாக்கி கொடுக்கல, அதனால நான் வேற இடத்துல இருந்து துப்பாக்கி வாங்கிட்டேன். உன்னால முடிஞ்சா உன்னை எதிர்த்து அங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான்ல அந்த ஹீரோ, அவனை உன்னால ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணிக்காட்டு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் வரேன்னு தமிழ்காரர் கட்டன் டேட்டா சொல்லிடுறாரு. அதனால அவங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஏதாவது பேசணும்னு முடிவு பண்ணி கிளம்பி வரானுங்க. இந்த பக்கம் டெலிவரிக்காக நம்ம ஹீரோ ஏட்டையாவை அமுச்சு வச்சிருப்பாப்ல. நிறைய துப்பாக்கிகளோட டெலிவரிக்கு வந்த வண்டியை இவங்க மறிச்சிட்டானுங்க. அதுவும் தமிழ்காரரோட கழுத்துல கத்திய வச்சு இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டானுங்க. டெலிவரி பண்ண வேண்டிய இடத்துலயே வச்சு ஏட்டையாவை லாக் பண்றாங்க. ஏட்டையா கிட்ட ரொம்ப சிம்பிளா, இங்க பாரு, இந்த ஏரியால பிசினஸ் பண்றதா இருந்தா நாங்க தான் பண்ணணும். தமிழ்நாடு முழுக்க உத்தரப்பிரதேசத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் மொத்த ஏரியாக்கும் நாங்க தான் குத்தகை, டெலிவரி எல்லாம் நாங்க தான் பண்ணுவோம். வேணும்னா நீங்க எங்களுக்கு கீழே கான்ட்ராக்ட் பேஸ்ல ஏதாவது ஒர்க் வாங்கிக்கங்க. நீங்க துப்பாக்கி தயாரிக்கலாம், ஆனா நாங்க சொல்றாப்ல துப்பாக்கி தயாரிக்கணும், நாங்க சொல்ற விலைக்கு எங்களுக்கு நீ கொடுக்கணும். நாங்க தான் கிளைண்ட்டுக்கெல்லாம் வைப்போம், நீங்க ஸ்ட்ரைட்டா கிளைண்ட் கிட்ட விற்கிறதுக்கு விட மாட்டோம். அப்படி எங்களுக்கு கீழே பயந்து வேலை பார்க்கறதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டா, எனக்கு ஓகே, ஆனா என் பாஸுக்கு பயம்னா என்னன்னு தெரியாதுன்றாப்ல ஏட்டையா. அப்படியா, உன் பாஸுக்கு பயம்னா என்ன நாங்க காட்டிடுவோம், வாங்க பாப்போலான்னு ஏட்டையாவை ஏத்திட்டு நம்ம ஹீரோ அந்த பாலடைஞ்ச தியேட்டர்ல மேல வேலை பார்த்துட்டு இருக்கான்ல அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. ஏட்டையா தான் கூட்டி வந்துட்டு இருக்கிறார். அதே சமயம் இங்க பார்த்தா எப்பவும் போல தியேட்டருக்குள்ள ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து அடின்னு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்பவும் நடக்கிறதானு பெருசா கண்டுக்கல. ஆனா கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும் போது அந்த முகத்தை எங்கேயோ பார்த்தாப்புல இருக்குதுன்னு தோணுது. என்ன தைரியம் இருந்தா எங்களுக்கு எதிராவே நீ கோர்ட்ல கேஸ் கொடுப்ப, போடுற அவனை அப்படின்னு அண்ணன் மகன் சொல்றான். அடின்னு அடிச்சவங்க அடுத்து அவரை கொல்றதுக்காக வரானுங்க. அதே சமயம் பவர் கட் ஆகுதுங்க. என்ன பவர் கட் ஆகுதுன்னு ஈவியை செக் பண்றதுக்காக ஒருத்தன் வெளியில வருவான். திருப்பி பவர் வரும்போது அவனை குத்தி அப்படியே அலாக்கா தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்பாவும் பார்த்து அடி போவார், இங்க இருக்கிற ரவுடிகளும் பார்த்து அடி போறானுங்க. ஏன்னா சாதா சுப்பிரமணியம் இப்போ கொலவரியோட ஒருத்தரம் போட்டு தள்ளிட்டான். தன் அப்பாவை அடிச்சதுக்கே எவ்வளவு பேரை கண்ணா பின்னான்னு கொல்றான்னு பாருங்க. அப்பா வாயில இருக்கிற அந்த கட்டை அவுத்து விடும்போது ஒருத்தன் முதுகுல வந்து குத்துவான். ஆனா அதே கத்திய பிடுங்கி அவங்கள வெட்டி வீசுறது ரொம்ப அழகா இருக்கும். இப்ப மட்டுமே நான் இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த கேப்ல எவ்வளவு பேரை போட்டு தள்ளிருப்பான்னு எண்ணி கொடுக்க சொல்ல முடியாது. அவ்வளவு எண்ண முடியாத அளவுக்கு வெட்டி வீசிக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தன் அப்பாவோட கழுத்திலேயே கத்தி வைப்பான். ஆனா அடிக்கிற அடியில அவன் மிரண்டு போறான். கண்முடித்தனமா அடிக்கிறாப்புல. அண்ணன் மகன் மேல கை வைக்கல, ஆனா மிச்சம் இருக்கிற எல்லார் மேலயும் கை வச்சிட்டு இருக்கிறார். இதுல வேற வெளியில இந்த சிகரெட் அடிச்சுட்டு ஒரு கேங் நின்னுகிட்டு இருந்தது. அண்ணனோட கேங் தான். அவங்கள பாதி பேர் தான் உள்ள போனாங்க, பாதி பேர் வெளியில இருந்தாங்க. அவங்க டீம்ல ஒருத்தன் அடிபட்டு வெளியில வரத பார்த்துட்டு ஆயுதத்தோட அவங்களும் உள்ள வருவாங்க. முதுமுதுன்னு உள்ள போறாங்க. கண்ணா அப்படின்னு உள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இது பத்தாதுன்னு வெளியில வேற ஏட்டையாவை கூட்டிட்டு அந்த கேங் வருது, துப்பாக்கி கேங். அவங்களோட ஆட்கள் சில பேரை போய் கொஞ்சம் பயம்னா என்னன்னு அந்த பாஸுக்கு காட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விடுவாப்ல. அவங்க இங்க வருவானுங்க. உள்ள கொஞ்சம் தாங்க போயிருப்பாங்க, ஒரு 4-5 ஸ்டெப் தான் உள்ள வச்சிருப்பாங்க.
போனவங்க ஒரு 4 பேரும் அப்படியே தெரிச்சு ஓடி வராங்க, மரண பயத்தோட ஓடி வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் குத்துயிரும் குலையுமா வர்றார், ஒருத்தர் கை இல்லாம வர்றார், ஒருத்தர் வந்த வேகத்துல விழுகிறான் சாகுறான், இன்னொருத்த ஓடியாந்தா பின்னாடியே நம்ம ஹீரோ வெட்டி தள்ளிட்டே வர்றார். கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல அவரை இறுக்கி பிடிச்சு கொல்ல பாக்குறானுங்க. ஆனா எல்லா பேரையும் வெட்டி தள்ளிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தனையா கொடூரமா அடிச்சு கொலை பண்றாரு. உங்க வீட்டு எங்க வீட்டு அடி இல்ல, ஒவ்வொரு அடியிலையும் பல பேர் சாகுறானுங்க, ரத்த கலரி ஆகுது. கடைசி அண்ணமகன் அவனையும் அடிச்சு போட்டு அவன் காலோட நரம்ப வெட்டி விட்டுறாரு. இனிமே நீயே நடக்கவே முடியாதா, வாழ்க்கை முழுக்க ஹாஸ்பிட்டல் தாண்டாங்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த துப்பாக்கி கேங்கு ஏட்டையாவை இறக்கி விட்டுவிட்டு பயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓடி போயிட்டானுங்க. அடுத்து அப்பாவும் பிள்ளையும் கோயில உட்காந்து தான் பேசிட்டு இருக்காங்க. என்னடா நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறதுக்கு முன்னாடி, அப்பாவே என்ன நடந்துச்சு, ஏன் ஒரு சாதாரண வெகுஜனமான என்ன அவங்க கொல்ல பார்த்தாங்கிற அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்றாரு. ஊரு முழுக்க கடை வாங்கி வச்சிருக்காரு, அதெல்லாம் குடிக்கிறதுக்கு நாம நினைச்சோம், அதான் இல்ல. தான் பையனுக்காக தன்னோட சேவிங்ஸை போட்டு அம்மாவோட நகையை வச்சு கஷ்டப்பட்டு இவன் வேலை பார்க்கிற இந்த குப்பம் ஏரியாலேயே ஒரு இடம் வாங்கலான்னு ஒரு சின்ன இடம் வாங்கி இருக்கிறாரு. ஆனா அந்த இடத்த வழக்கம் போல இந்த அண்ணங்காங்கு மொத்தமா ஆட்டைய போட பாக்குது. பத்திரத்தையே மாத்திட்டானுங்க, அதுவும் இவர் கையெழுத்து போடாம. நியாயம் கேட்டா அடிக்கிறானுங்க. அதனால கோர்ட்டுக்கு போயிருக்கிறாப்ல. கோர்ட்டுல இத்தனை வருஷமா வயதான் இழுத்துக்கிட்டே இருந்தது, ஏகப்பட்ட செலவு இருக்கு. அந்த கேஸ் நடத்துறதுக்கு பணம் இல்லாம தான் நம்ம ஹீரோ கிட்டையும் பணம் வேணும்னு கேட்டிருப்பாப்ல. ஊர்க்காரங்க கிட்டையும் 26,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருப்பாப்ல. ஒரு வழியா அந்த காசை வச்சு தான் நல்லபடியா கேஸை முடிச்சு நம்ம கேஸ்ல ஜெயிச்சிட்டோம். இந்த சந்தோஷமான செய்தியை உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன். அதுக்குள்ள என்ன தூக்கிட்டு போய் கொலை பண்ண பாத்துறானுங்க, இதுதான்ப்பா நடந்ததுன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா பையன் குத்துயிரும் குலையுமா கிடக்குறான், காலை எந்திரிக்க முடியாம கிடக்குறான். அடி வாங்கினவங்க எல்லாம் அங்கங்க பல பேர் செத்துட்டானுங்க, பல பேர் அடிபட்டு கிடக்குறானுங்க. எத்தனை பேர் அடிச்சானுங்க, எத்தனை பேர் அடிச்சானுங்கன்னு ஒரு அடியாள்கிட்ட கேட்டா ஒரே ஒருத்தன்னு கை காட்டாப்ல. ஒருத்தனா, ஒரே ஒருத்தன் உங்க 50 பேர் அடிச்சிருக்காங்க, என்ன புடுங்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்டு கையில கிடைச்சதை வச்சு அந்த ஆளை அடிச்சே கொண்டு போட்டுறாரு. தம்பிக்காரன் அட விடுங்க, நான் போய் அவங்கள போடுறேன், அவன் பேர் என்னடான்னு விசாரிச்சா சுப்பிரமணியன் பேர் மட்டும் தான் தெரியும். உடனே இவரு மார்க்கெட் ஏரியா பக்கம் வராப்ல. அதே சமயம் மார்க்கெட்டுக்கு ஃபுல்லா இப்போ இதை பத்தி தான் பேச்சு. அண்ணன் மகனையும் அடிச்சிட்டாராங்களே, அண்ணன் மகனையும் யாரும் அடிச்சு போட்டாங்களாமே, அண்ணன் மகனே இப்போ நடக்க முடியாதாமே, ஹாஸ்பிட்டலே கிடக்குறானமேனு ஊர் ஃபுல்லா பேச்சு. அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க அனுபவிக்கட்டும்னு குப்பம் ஏரியா மக்கள் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்க தம்பி வண்டியில வந்து இறங்குறாரு. பின்னாடியே அண்ணனே இறங்குறாப்புல. யாராவது இங்க சுப்பிரமணியம் அப்படின்னு கேட்டு போற வரவங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. டீக்கடைக்காரர் அவரையும் அவர் தலையில தேங்காய் உடனே உடைச்சு சுப்பிரமணியம் யாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அருவாவை எடுத்துட்டு வெட்டுறதுக்காக ஒருத்த வெட்டிட்டு வருவான். ஐயோன்னு அந்த டீக்கடைக்காரரு ஒரு வண்டிக்கு பின்னாடி அப்படி ஓடுவார் பாருங்க, சதக்குன்னு சத்தம். வெட்டிட்டாங்களோன்னு எல்லாரும் ஆர்வமா பார்ப்பாங்க. ஆனா ஓடுன அந்த டீக்கடைக்காரரு நல்லா தான் இருக்கிறார். ஆனா வெட்டிட்டு வந்தான் பாத்தீங்களா, அவனோட கழுத்துல தான் தலை இல்ல. வெட்டினது யாரு, நம்ம சுப்பிரமணி தான். உடனே அடியாட்கள் எல்லாத்தையும் ஏவிடுவாங்கல்ல, அடியாட்களும் வராங்க. மறுபடியும் ஒரு ரத்த கலரியான அருமையான சண்டை, ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஸ்டண்டு, அடிக்கிறது, மூமெண்ட், வெட்டு, குத்து, கொலைன்னு படுபயங்கரமா நடந்துட்டு இருக்குது. காட்டுத்தரமான அடி. அடியாட்களோட சோழி எல்லாத்தையும் முடிச்சு விட்ட பிறகு தம்பிகார வெட்ட வருவான். மிஸ் ஆயிட்டே இருந்தவரு அவனோட கையில ஒங்கி ஒரு குத்து, வயிற்றுல ஒரு குத்து, வாயில ஒரு குத்து, ரத்தம் கொப்பளிக்குது. ஊர்க்காரங்க எல்லாம் தலை குனிஞ்சுதான் நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி தலை குனிஞ்சுதான் நிக்கணும்னு சரி. ஒரு சின்ன பையன் கூட நிமிரம் போகும்போது அவங்க அம்மா தலையை குனிஞ்சிடறான்னு சொல்லிட்டு தலையை குனிய வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ அடின்னு அடி வாங்குறத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் நிமிர்ந்து நிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கோயில இருந்து வேலை எடுத்துட்டு அப்படியே விறுவிறுன்னு கீழே இறங்குறார். தலையை குனிய சொன்ன அம்மா கூட இப்ப தலையை நிமித்த சொல்றாங்க. எல்லாருக்கும் முன்னாடி சூர சம்ஹாரம், பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்ச இந்த தாரகாசுரனை வதம் பண்றாரு நம்ம ஹீரோ. அதுவும் வேளாலேயே தொண்டையில ஒரு குத்து. ஊர்க்காரங்களாம் பார்த்து இப்ப நிமிர்ந்து நிக்கிறாங்க. நிமிர்ந்தவங்க தம்பியை கொண்டாச்சு, அண்ணனை நம்ம கொண்டுடலாம்னு அண்ணனை அடிக்கிறதுக்காக அப்படியே சொல்லுவாங்க. உடனே வண்டியில பியோட ஏறி உட்காந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாப்ல. பெருத்த அவமானம் அவருக்கு. இங்க வச்சு ஊர்க்காரங்களுக்கு எங்க அப்பா அனுபவிச்ச மாதிரியே நீங்களும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். 30 ஏரியால நிலம் உங்க பேர்ல இருந்தாலும் அதை நீங்களே கையெழுத்து போடாம அவங்க விலைக்கு வாங்கினாப்புல ரிஜிஸ்டரை மிரட்டி எல்லாத்தையும் எழுதி வாங்குறது நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவோம். இனிமே அவங்களோட அயோக்கியத்தனம் இங்க நடக்காது. இனி உங்களுக்கு நான் இருக்கிறேன், என் குடும்பமா உங்களை பார்ப்பேன், அப்படி இப்படின்னு பயங்கரமா சீன போடுறாப்புல. ஊரே ஜேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா செத்து போனவங்களுக்கு எல்லாத்துக்கும் தம்பி உட்பட எல்லாருக்கும் இறுதிச்சடங்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாப்புல அண்ணன். என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருக்கிறார். அவனை எதுவுமே பண்ண முடியலையேன்னு தன் இளையவை நினைச்சு நொந்துகிட்டு இருக்கிறார். அந்த பக்கம் பார்த்தா ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவோட காதலியும் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் கோர்ட்டு கொடுத்த அந்த உத்தரவை காமிச்சு என் இடத்த எனக்கே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா, அதுக்கெல்லாம் 3-4 மாசம் ஆகும், போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு சீனை போட்டு பேசிட்டு இருக்கிறார் ரிஜிஸ்டர். அப்ப அந்த பொண்ணு சுப்பிரமணி யார் தெரியுமா, அவன் என் ஆளுன்னு சொன்னதும் அதிர்ந்து போறார். வெளியில தான் நிக்கிறாருன்னு சொன்னதும் அதிர்ந்து எந்திரிக்கிறார். ஜன்னல் வழியா பார்த்துட்டு ஐயோ நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாதானே, இதுவரை இல்லாத அந்த மரியாதை, இதுவரை ஒருமையில பேசிட்டு இருந்தவர் நல்ல மரியாதையோட பேசுறாரு, சேரெல்லாம் எடுத்து போடுறாங்க. ராஜ மரியாதை வெளியாத அவங்களுக்கு எங்க, நம்ம ஹீரோக்கு வெளியில ராஜ மரியாதை, உள்ள இவர்களுக்கும் மரியாதை. நாங்க மரியாதையை எதிர்பார்க்கல, வேலையை முடிச்சு கொடுங்கன்னு கேட்க இதோ உடனே முடிச்சு கொடுக்குறேன்னு
பரபரப்பா வேலை எல்லாத்தையும் நடத்தி மறுபடியும் இவங்க பேர்லயே பட்டா ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாப்ல, இதே வேகத்துல இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு நீ பட்டா மாத்தி கொடுக்கணும், பத்திரம் மாத்தி கொடுக்கணுங்கிறாப்ல. இப்பயே இவ்வளவு வேகத்துல நடக்க சாத்தியமே இல்ல, இங்க நூத்துக்கணக்கான பேரோட இடத்த நான் மாத்தி கொடுக்கணும், கண்டிப்பா நாளைக்கு மாத்தி கொடுக்குறேங்கிறாப்ல. நாளைக்கு நடக்கணும், இல்ல நான் வந்துருவேன் பாத்துக்கன்னு மிரட்டிட்டு கெத்தோட கிளம்பி போற. ஏட்டையா கிட்ட இப்ப நம்ம குடும்பம் ரொம்ப பெருசாயிடுச்சு, இப்ப எல்லாருக்காகவும் சேர்த்து உழைக்கணுங்கிறாப்ல. அதுக்கு நாம இப்ப சின்னதா பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் பத்தாதுன்னு ஒரு பெரிய ஃபேக்டரியவே உருவாக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய பில்டிங்கை விலைக்கு வாங்கி நிறைய லாரிஸை விலைக்கு வாங்கி தொழிற்சாலையே இப்ப போட்டாரு. துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை. அந்த பக்கம் நம்ம ஆட்கள் எவனுமே துப்பாக்கி எடுத்துட்டு சண்டை போலியே நீங்க யோசிக்கலாம். அவங்க துப்பாக்கி தோட்டா எல்லாமே அந்த பக்கத்துல காலி ஆயிடுச்சுல்ல, தோட்டா இல்லாம அருவாக்கத்திக்கு மாறிட்டானுங்க. அது நம்ம ஹீரோக்கு வசதியா போச்சு பல பேரை போட்டு தள்ளுறதுக்கு. இங்க வேற வேற சைஸ்ல துப்பாக்கி இருக்கும். துப்பாக்கியோட பேரை சொல்லி மார்க்கெட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் ஈஸியான பேரா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல அவ்வளவுதானே, துப்பாக்கிக்கு நம்ம தெலுங்குலயே பேர் வச்சிருவோன்னு ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் ஒரு பேர் இருக்கு. சின்னதா இருக்கிறது என்டிஆரா, மீடியம் சைஸ்ல இருக்கிறது ஏஎன்ஆரா, இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கிறது சிரஞ்சீவியா, இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கிறது பாலகிருஷ்ணாவா, அதை விட ரொம்ப பெருசா ஏட்டையா காட்டுவாரு. இதுக்கு என்னப்பா பேருன்னு கேட்டா அமிதாப் பச்சன் வச்சிருக்கிறாப்ல. இப்ப வட இந்தியர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாரு அவரு. இங்க பார்த்தா ஒரு செங்கல் சூளை ஃபேக்டரியை தான் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனா செங்கலுக்குள்ள ரகசியமா துப்பாக்கியை வச்சு டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. பணம் கொட்டுன்னு கொட்டுது. இந்த பக்கம் ஊர்க்காரங்களுக்கு நிறைய சேவை செய்யறான். ஊர்க்காரங்களுக்கு விவசாயம் பண்ணும்போது இருந்த விவசாய கணங்களை அத்தனையும் இவனே சொந்த காசை போட்டு அடைச்சு கொடுக்குறான். அவங்க வீட்டு விசேஷங்களை நல்லா பண்ணி கொடுக்குறான். அப்புறம் இவனுக்கும் நல்லபடியா கல்யாணமும் நடந்து முடியுது எல்லாரோட ஆசீர்வாதத்தோட. எல்லாம் சிறப்பா நல்லா போய்கிட்டு இருக்குது. அடுத்த லெவல்ல பெரிய ராக்கெட் பாம் தயாரிக்கிறாப்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்க வேலை பார்க்கிற ஒருத்தன் ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் பேர் வச்சாங்களே, துப்பாக்கிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்பான். ஜோதிலட்சுமின்னு வைக்கலாம், நல்லா இருக்குங்கிறாங்க. ராக்கெட் துப்பாக்கிக்கு ஜோதிலட்சுமின்னு பேர் வைக்கிறாங்க, அதுவும் இவங்களே. சரி ஓகே அந்த பேரை வச்சிடலான்னு இவரும் சொல்லிடுறாரு. ஆனா இதை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமானதான் தெரியல. அதே சமயம் இவனும் ஒருத்தன் போலீஸ்காரங்களை நம்ம ஹீரோ பக்கம் திருப்பணுன்றதுக்காக பிளான் பண்ணி எல்லாம் அந்த ஆப்போசிட் துப்பாக்கி அங்க தான் இருக்கும். என்ன பண்றாங்க, ஹீரோவோட துப்பாக்கி ஹீரோவோட தோட்டா அதை வச்சு போலீஸ்காரங்க 2 பேரை சுட்டு கொண்டுறானுங்க. அதை விசாரிக்கிறதுக்காக ஏசிபி தலைமையில ஒரு தனி குழுவே போடப்பட்டாச்சு. அவங்க இங்க வந்து பார்க்கும்போது தோட்டா லோக்கல்ல தயாரிக்கிற தோட்டான்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்க பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்துல தான் அது இருக்கணும்னு எல்லா கிராமத்தையும் சல்லடை போட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் துப்பாக்கி கேங்கும் நம்ம அண்ணனோட கேங்கும் ஒன்னு சேர்றாங்க. சேர்ந்து எல்லா பேரும் எப்படி நம்ம ஹீரோவை போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்கெட்ச், ஒரு பெரிய ஆர்டரா, அதுவும் எம்எல்ஏவை வச்சு நான் ஆர்டர் கொடுக்க வைக்கிறேன். அந்த ஆர்டர் டெலிவரி தமிழ்நாடு எல்லைக்குள்ள, அந்த எல்லை வரைக்கும் நான் கொண்டு வந்துருவேன். உங்களுக்கு வேண்டிய அளவு துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் நான் சப்ளை பண்றேன். அவனை முடிச்சு விட முடியுமான்னு கேட்க இவங்க சரின்னு ஒத்துக்கிறாங்க. அண்ணன் கேங்கு சொன்னபடியே எம்எல்ஏ அனுப்பிச்சு ஒரு பெரிய ஆர்டர் தமிழ்நாடு எல்லைக்குள்ள டெலிவரி முடியுமான்னு கேட்கிறாப்ல. ஒரு டிராக்டர் நிறைய ஆர்டரான், தாராளமா பண்ணி கொடுக்குறேன்னு ஹீரோவும் ஒத்துக்கிறார். அட்வான்ஸை இப்ப கொடுத்துருங்க, ஃபுல் பேமெண்ட் அப்புறம்னு சொல்லியிருப்பாரு. சொன்னபடி அவங்க எல்லைக்குள்ளேயே போய் டெலிவரிக்காக காத்திருக்கிறார். எம்எல்ஏவும் பணத்தை கொடுத்துட்டு லோடு எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் வேட்டை. ஏகப்பட்ட பேரு 100 கணக்கில் துப்பாக்கிகளோட வந்து நிக்கிறானுங்க. ஏட்டையாவுக்கு அல்லு விட்டுரும். ஆனா இவன் பயப்படலையே. நீங்க தான் துப்பாக்கி தூக்குவீங்களா, நானும் தூக்குவேன், இப்ப பாக்குறீங்களாடான்னு டிக்கில வச்சிருந்த நம்ம ஜோதிலட்சுமியை தூக்கிட்டு வந்து நிப்பான். எல்லா வெறும் மெர்சல் ஆயிடுவாங்க. சும்மா ஒரு சாம்பிளை காட்டுறேன்னு ஒரே ஒரு ராக்கெட் அந்த பக்கத்துல அடிப்பான் பாருங்க, பூம்னு வெடிச்சு சதுரம். இந்த அதிர்வை பார்த்தே மிரண்டு போன அத்தனை பேரும் தெரிச்சு ஓடுறானுங்க. 100 பேரும் துப்பாக்கி சத்தத்தை கேட்ட காக்காக்கள் பறந்து போறாப்புல பறந்து போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணனை பிடிச்சி மூஞ்சில 2 குத்து குத்திட்டு, என்ன போதுமா இல்ல இன்னும் சாம்பிள்ஸை காட்டணுமா, டைம் விட மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவரை ஒண்ணும் செய்யாம இவன் கிளம்பி போறான். இதுதான் இவன் பண்ண தப்பு. ஏன் வச்சு தம்பியே போட்டாச்சு, அண்ணன் மகனை நடக்க முடியாம பண்ணியாச்சு, இவரையும் போட்டு தள்ளி இருக்கலாம், ஏன் விட்டு வைக்கிறான்னு தெரியல. அந்த பக்கம் அப்பா கோயில வச்சு, எப்பா வர துர்கா பௌர்ணமி அன்னைக்கு முருகனுக்கு நாம விரதம் இருந்து மாலை போட்டுட்டோம், மாலை போட்டு அதுக்கப்புறம் நடந்தெல்லாம் போகணும், நிறைய இருக்கு, ஊர் விசேஷம் சிறப்பா செய்யணும். அந்த விசேஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி டீலிங் வேண்டாமே, ஊருக்கு வேண்டிய அளவு நல்லது செஞ்சுட்டேன், ஓரளவு பணத்தையும் சேர்த்துட்டேன், எல்லாரோட கடனையும் அடைச்சிட்டேன், எல்லாரும் ஓரளவு நிம்மதியா இருக்கிறாங்க, இனி நாம நல்லபடியா இருக்கலாமேங்கிறாப்ல அப்பா நார்மல் மோடுக்கு மாற சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிப்பை மட்டுமே தான் பதிலா சொல்றான். உத்தரப்பிரதேச கேங்கு அடுத்த ஒரு பெரிய ஆளை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அவங்க கிட்ட ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கு போல. அந்த கேங்கு இப்ப நம்ம ஹீரோவை பழிவாங்க காத்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம அண்ணன் குரூப்போட சேர்ந்துக்கிட்டு. இன்னொரு பக்கம் அந்த ஏசிபி மேடம் அவங்களும் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை எப்படியா பிடிக்கணுமேனு ஏதாவது குழு கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வர எல்லா செக் போஸ்டையுமே விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சுத்தி முத்தி கிடைச்ச சில துப்பாக்கிகளை செக் பண்ணி பாக்குறாங்க. விதவிதமா துப்பாக்கி இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் தோட்டா ஒரே தோட்டா தான், ஒரே டைப் தான். ஆக ஒருத்தன் தான் இது எல்லாத்தையுமே மேனுஃபேக்சரிங் பண்றான், டிஸ்ட்ரிபியூட்டும் பண்றாங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. செக் போஸ்ட ரொம்ப பலப்படுத்துறாங்க. இந்த பக்கம் சொன்னபடி கோயிலுக்காக வேண்டிக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு அந்த பூஜை எல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்பாவோட தலைமையில. குடும்பமா வீட்டுல உட்காந்து எல்லாமே அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு குடும்பம்னா ஊரே குடும்பம் தானே, ஒத்துமொட்ட ஊரும் அங்கதான் இருந்துட்டு இருக்குது. அதுல ஒருத்தன் வேக வேகமா ஓடியாரான். ஏட்டையா வெளியில வந்து என்னன்னு விசாரிக்கிறார். எப்பவும் போல நான் டெலிவரி கொடுத்துட்டு திரும்பி இந்த பக்கத்துல வரும்போது செக் போஸ்ட்ல சில பேர் வண்டியை சோதனை போட்டாங்க, யாரும் தேடி ஒண்ணும் கிடைக்கல,
ஆனா ஏசிபி மேல ஏறி ஒரு தோட்டாவை கண்டுபிடிச்சிருச்சு. செங்கல் தூளா அங்க உள்ள கிடக்குதா. அப்ப அவங்க முடிவு பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு செங்கல் தொழிற்சாலையில செங்கலுக்குள்ள வச்சு தோட்டாக்களையும் துப்பாக்கிகளையும் இங்க சப்ளை பண்றாங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே இந்த ஏரியால இருக்கிற செங்கல் தொழிற்சாலைய சர்ச் பண்ணுங்க. யாரா ஓனர்னு லாரியோட டாக்குமெண்ட் வச்சு பார்த்தா சுப்பிரமணியம்னு தெரிஞ்சிருது. சுப்பிரமணியம் வீட்டையும் சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டையும் சர்ச் பண்றதுக்காக டீம் வருது. அதுக்குள்ள இவன் வந்து அப்டேட் பண்ணதுனால வீட்டுல இருந்த துப்பாக்கிகள் எல்லாத்தையுமே உடனே இங்க இருந்து கடத்த ஆரம்பிக்கணும். அங்க இருக்கிற பெரியவர் நம்ம ஏட்டையா எல்லாரும் சேர்ந்து வீட்டுல இருந்த துப்பாக்கிகள் தோட்டாக்களை எல்லாத்தையும் வேக வேகமா அங்க இருந்து மூட்டை கட்டி வெளியில அனுப்புறாங்க. மூட்டையெல்லாம் வெளியில போயிடுச்சு. வீடு சேஃப். அதுக்கப்புறம் ஃபேக்டரியிலயும் வேக வேகமா போய் ஆயிரக்கணக்கில் இருக்கிற எல்லா துப்பாக்கிகளையுமே மடமடன்னு ஷிஃப்ட் பண்ணி லாரியில ஏத்தி லாரியெல்லாம் அங்க இருந்து வெளியில கிளம்பிடுச்சு. எல்லாரும் சேஃப் ஆயிட்டாங்க. பெரிய ஒருத்தவர் இங்க அவரும் பூஜையில வந்து எல்லாம் நல்லபடியா நடந்து அப்பல நிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மேடம் போலீஸ் படையோட வந்து நிக்கிறாங்க. வீட்டை சோதனை போடுறாங்க. அந்த பக்கம் தொழிற்சாலையை சோதனை போடுறாங்க. வீட்டுல எதுவும் கிடைக்கல, தொழிற்சாலையிலயும் எதுவுமே கிடைக்கல. ஒண்ணு கூட கிடைக்கலங்கன்னு சொல்லும்போது சரி இங்க நிக்கிற எல்லா பேரையும் செக் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த பெரியவர் ஒரு மாதிரி முழிக்கிறார். என்னடான்னு பார்த்தா முதுகுல துப்பாக்கியை சொருகி வச்சிருக்காப்ல. துப்பாக்கியை மித்த துப்பாக்கி எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஒளி வைக்கும் போது முதுகுல சொருகி வச்சிருந்த துப்பாக்கியை அவர் மறந்து போயிட்டார் போல. பாவம் பதறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவரை செக் பண்ணும்போது பார்த்தா அவர் உடம்புல துப்பாக்கி இல்ல. அடுத்து நம்ம ஹீரோவை செக் பண்ணும்போது ஹீரோ அவனே முதுகுல இருந்து துப்பாக்கி எடுத்து கொடுக்குறான். அப்ப என்ன அர்த்தம், பெரியவர் மாட்டக்கூடாதுன்னு பெரியவர்கிட்ட இருந்த துப்பாக்கியை இவன் புடுங்கி இவன் முதுகுல வச்சிருந்திருக்கான். இல்லீகலா ஒரு துப்பாக்கி இவன் கிட்ட இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ போட்டு இவரை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா ஒட்டுமொத்த ஊரும் அரசுக்கு எதிரா போர்க்கொடி தூக்குறாங்க. முடியாது, விடமாட்டோம்னு ஒரு மாதிரி கத்தி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் மீறி வண்டியில ஏத்தியாச்சு. ஆனா வண்டி ஒரு இன்ச்சு கூட நகராதுங்கிறாரு போலீஸ். ஏன்னு மேடம் இறங்கி பார்த்தாதான் தெரியுது, ஒட்டுமொத்த ஊரும் தரையில படுத்துருச்சு. நம்மளால எதுவும் பண்ண முடியாது, இவன் ஏதாவது சொன்னாதான் உண்டுன்னு சொல்ல, மேடம் இங்க பாருப்பா, அவங்க இப்ப எந்திரிச்சு போலன்னா நான் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியிருக்கும். அப்புறம் இங்க ஏற்படக்கூடிய அந்த உயிரிழப்புக்கு நீ காரணமா போயிடுவேன். ப்ளீஸ் அவங்க கிட்ட எடுத்து சொல்லுன்னு சொன்னதும் இவரே இறங்கி, இங்க பாருங்க என் குடும்பம் இப்படி தெருவில் படுக்கிறத நான் விரும்பல, எல்லாரும் எந்திரிக்க சொன்னதும் எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அவங்க ஒண்ணு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போல, நானா விருப்பப்பட்டு தான் அவங்களோட போய்கிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்ல எல்லாரும் எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. அப்புறம் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயாச்சு. அவன் அரெஸ்ட் பண்ண அந்த மேட்டரை கேட்டதும் அண்ணங்க அங்க ஏற்கனவே துப்பாக்கி நிறைய சப்ளை பண்ணாங்கல்ல, அந்த துப்பாக்கியோட ஒரு பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஏட்டையாவும் அரெஸ்ட் பண்ணி நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு வந்தது எங்களுக்கு தெரியும். நாளைக்கு பூஜை நடக்க வேண்டியது நல்லபடியா அதெல்லாம் நடக்கும். ஆனா சுப்பிரமணியம் எங்க வச்சிருக்கீங்க, அதை நீங்க இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சுப்பிரமணியம் எங்கன்னு கேட்க, என்ன விளையாடுறியா, சுப்பிரமணியத்தை இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு இடமாத்துறது நானும் நினைக்கிறியா, இல்ல எனக்கே மேலிடத்து உத்தரவு வந்துச்சுன்றாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா மேலிடத்துல இருந்து இவனை வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாத்தணும்னு உத்தரவு. ஆனா போலீஸை சுத்தி பொதுமக்கள் இருந்ததுனால கொல்லப்புறத்துல இருந்த கோட்டச்சவரை உடைச்சு அங்க இருந்து வேற ஒரு வண்டியில ஏத்தி வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட இந்த அம்மாவுக்கு தெரியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டது ஏட்டையா, இங்க பாருங்க அவர் உசுருக்கு ஆபத்து, கண்டிப்பா ஏதோ ஸ்கெட்ச் போடுறானுங்க, இந்த ஊரே இப்போ ஓரளவு சிரிப்போட சந்தோஷத்தோட இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த சுப்பிரமணியம் தான். அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ப்ளீஸ். அவன் ஒருத்தர் இருந்தாலே இந்த ஒட்டுமொத்த ஏரியால வேற ரவுடிசியமே இருக்காது, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச, அந்தம்மா சரின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளுக்கெல்லாம் போன போட்டு அவன் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கிறான் அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அட்ரஸையே எழுதி கொடுத்துறாங்க. அதை வாங்கிட்டு ஏட்டையா தேங்க்ஸ் மேடம்னு சொல்லி விறுவிறுன்னு கிளம்புறான். ஃபேக்டரிக்கு போனதும் ஊர் முழுக்க இவங்களுக்கு கிளைண்ட் இருக்குல்ல, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானான்னு எல்லா இடத்துலயும் இவங்க இருக்கிற கிளைண்ட்டுக்கு போன போட்டு சிங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னு அப்டேட், யாரு யாரு என்ன பண்ணணும் அப்டேட் போட்டாச்சு. அப்டேட்டை கொடுத்தபடியே அவங்களும் ஏதோ செஞ்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை போட்டு கட்டி வச்சு அடி நடிச்சிருக்காங்க. உடம்பு முழுக்க ஒரே ரத்தம். அப்பதான் அவருக்கு ஒரு போன் கால் வருதுங்க. இன்ஸ்பெக்டர் அந்த போன்ல கேட்டுட்டு அப்படியே பதறி அடிச்சு ஓடியாரார். என்ன இருக்குன்னா யாரோ ஒரு லோக்கல் ரவுடிங்கிறாப்ல சொல்லி வச்சிருக்காங்க, அதனாலதான் இந்த பயில அப்படி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இவர் யாரு என்னங்கிறது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த அரசு சம்பந்தப்பட்ட இதோ இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கிறாங்கல்ல, இவங்க வீட்டுல இருக்கிற எல்லா குடும்பத்தையும் லாக் பண்ணி பிடிச்சு வச்சிட்டாங்க. அங்க உசுறு போச்சுன்னா இங்கேயும் உசுறு போயிடும்னு மிரட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்ஸ்பெக்டர் பதறி அடிச்சு ஓடியாரார். ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமா போலான்னு அனுப்பி வைக்கிறார். இந்த போலீஸ்காரங்க எல்லாருக்கும் தலைவர் யாரு, உள்துறை அமைச்சர்னு சொல்லுவோம். அவரோட குடும்பத்தையே தூக்கிட்டு மிரட்டி இருக்கிறானுங்க. அதனாலதான் கேஸ் ஒண்ணு இல்ல, ரிலீஸ் பண்ணலாம்னு ஹோம் மினிஸ்டர் உத்தரவு போட்டிருக்கிறார். ஏட்டையாவும் இங்க வந்து இவனை கூட்டிட்டு கிளம்பிடுறாப்ல. அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் அண்ணங்காரனுக்கு போனை போட்டு, அவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியாம எங்களை மாட்டி விட்டீங்கல்ல, நீங்க சொன்னதை செய்யலைன்னா எங்களுக்கு வேலை தான் போகும். ஆனா அவனை மட்டும் நாங்க ரிலீஸ் பண்ணல, எங்க குடும்பத்தையும் அவன் கருவறுத்திருப்பான். உங்க பஞ்சாயத்தை நீங்க பாத்துக்கங்க, இனி எங்களை இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு இன்ஸ்பெக்டர். இவனுக்கோ பயங்கர கோவம். அந்த கோவத்துல விறுவிறுன்னு அங்க இருந்து அண்ணன் கிளம்புறான். அடுத்த நாள் விசேஷமா பூஜை எந்த பஞ்சாயத்துலாம் நடக்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த பூஜையை அப்பா தான் நடத்துறாரு. ஊர்க்காரங்கள ஒரு 100 பேருக்கு மேல அங்க இருக்கிறாங்க அவருக்கு பாதுகாப்பா. பூஜையெல்லாம் சிறப்பா நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் வண்டியில அவ்வளவு பெரிய கூட்டத்தோட அண்ணங்காரன் வந்து நிக்கிறான்.
இறங்குனதும் இறக்கமே இல்லாம அந்த நூத்துக்கணக்கான பொதுமக்கள் மேலையும் ரத்த வெறி தாக்குதல். துப்பாக்கியில் அடிக்கிறானுங்க, கத்தியில் அடிக்கிறாங்க, அருவாள் அடிக்கிறானுங்க, கண்ணா பின்னான்னு வெட்டி வீசுறாங்க, பொம்பளைகளோட கழுத்தை அறுக்கிறானுங்க, இறக்கமே இல்லாம அடிச்சு தள்ளுறானுங்க. ஹீரோவோட அப்பாவை தவிர மீதி எல்லா பேரையும் கொண்டு போட்டானுங்க. அப்பா ஒருத்தன் வெட்ட போக இர்ரா அப்படிங்கிறாரு அண்ணன். இவருக்கு ஸ்பெஷல் ஒன்னு இருக்குன்னு ஜீப்ல கட்டி அப்படியே இழுத்து கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு வேலி, அந்த வேலி பக்கம் சாக்கிறானுங்க. வேலியில இருக்கிற அந்த வேலி முள்ளு இருக்கும்ல, அது ஃபுல்லா இவரோட உடம்புல சுத்திடுச்சு. கண்ணா பின்னான்னு அந்த பக்கத்தை போட்டு இழுத்து தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. உடம்பு முழுக்க இவ்வளவு ரண வேதனையோட வண்டியில இழுக்கப்பட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அந்த பக்கம் ஒரு பாறை இருக்குமா, பாறையில கொண்டு போய் நங்குன்னு முட்டை விட்டானுங்க. கால் அப்படி துடிச்சு நிக்கிறத வச்சா இவரு இறந்துட்டாரோன்னு தோணுது. ஆனா இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் நம்ம ஹீரோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துகிட்டு வரான். இங்க வந்து பார்த்தா சுத்தி வெறும் பிணங்களா கிடக்குது. நூத்துக்கணக்கான பிணங்கள். பார்த்து ஆடி போறான். தன் அப்பாவோட வாட்ச் அங்க கிடக்கிறத பார்த்துட்டு அப்பா இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு சுத்தியும் முத்தியும் பாக்குறான். இவங்க அப்பா ரண வேதனையில இன்னும் சாகல, உடம்புல கொஞ்சம் உசுறு இருக்குது. அந்த வேலி ஒவ்வொன்னா வெட்டி 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 எடுக்கிறாங்க. அழுக, ரத்தம், சாகர தருவாயில மகனே அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு ஒண்ணு நானு இதெல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுருன்னு நான் சொல்லலைன்னா இத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்கல்ல. கொடுத்த வாக்க இப்ப நானே எடுத்துக்கிறேன். நீ இதை நிறுத்த வேண்டாம், நீ தொடர்ந்து செய். நீ உருவாக்குற அந்த ஆயுதங்கள் இங்க இருக்கிற ஏலபாளைகளுக்கு ஒரு பலமா ஒரு பாதுகாப்பா இருக்குன்னா அதை விடாத, தொடர்ந்து தயாரி, தொடர்ந்து செய்யன்னு சொல்லிக்கிட்டே கொஞ்ச நேரத்துல அவர் இறந்தே போயிட்டார். கதறி கதறி அழுவான். அப்பா இறந்து போனதுல ஒரு மாதிரி நொடிஞ்சு போய் உட்காந்துட்டான். சோகமாவே இருக்கிறான், கோபமாவும் இருக்கிறான். விறுவிறுன்னு போய் யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்களை இவனே உருவாக்குறான். பொறுமையா வேண்டிய ஆயுதங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். என்னையா பண்ண போறேன்னு ஏட்டையா வந்து கேட்கிறார். என்ன எல்லாத்தையும் நீ தனியா செய்யறத பார்த்தா நீயே தனியா சண்டைக்கு போக போல தெரியுது. யுத்தத்துக்கு உனக்கு பட வேணும், நாங்களும் கூட வருவோங்கிறாரு ஏட்டையா. இல்ல, இது எனக்கான யுத்தம். இந்த யுத்தத்துல உங்க யாரோட உயிரையும் பணைய வைக்க நான் தயாரா இல்ல. நான் ஒருத்தனே அவங்கள பாத்துக்கிறேன், இதுல தலையிடக்கூடாதுன்னு கட்டன் டேட்டா சொல்லிடுறாரு. என்னப்பா பண்ண போறேன்னு கேட்டா இனி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அண்ணங்காரனும் ஏற்கனவே 2 லாரியில ஆட்களை வச்சிருந்தாரா, இப்ப இன்னும் 2 லாரியே சேர்த்துட்டாரு. 4 லாரி ஆட்களோட அவரும் இவனை எதிர்த்து நிக்கிறதுக்காக வராப்ல. இங்க வந்து பார்த்தா எந்த வேலியில இவங்க அப்பனை கொன்னாங்களோ அந்த வேலிக்கிட்டயே அண்ணனோட புள்ளைய அப்படி தூக்கி கட்டி வச்சிருக்கான் பாருங்க. லாரியில இருக்கிற அடியாட்கள் ஏதாவது இறக்க சொல்ல அடியாட்கள் துப்பாக்கிகளோட கீழே இறங்கி நிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ தன்னோட ஜீப்ல முன்னாடி அவரோட புள்ளைய கட்டி வச்சிருக்கான். கோடாரை எடுத்து இப்ப கண்ணு முன்னாடியே அவரோட புள்ளையோட கை கட்ட அவுத்து விட்டுட்டு அடுத்த செகண்ட் கழுத்துல ஓங்கி ஒரு வெட்டு, தலை துண்டா போயிடும். சுட்டு தள்ளுங்கடான உத்தரவு போட அவங்களும் கண்ணா பின்னான்னு சுடுறானுங்க தூரத்துல இருந்து. 100கணக்கான தோட்டாக்கள். ஆனா ரொம்ப தூரத்துல இருந்து சுடுறதுனால தோட்டா எதுவுமே அவன் பக்கத்துல போகல. டேய் பக்கத்துல போய் சுடுங்கடான்னு அடுத்து உத்தரவு. யாரு? அந்த யூபி கேங்கு முதுன்னு ஓடியாருவாங்க. நம்ம ஆளு பொறுமையா சிகரெட் எல்லாம் எடுத்து அவங்க ஓடி வர்ற கேப்ல பத்தவெல்லாம் வச்சு பின்னாடி இருக்கிற ஆயுதத்தை எடுக்க வர்றாரு. அந்த கேப்ல எதுக்க ஓடியாந்தாங்க இல்ல, நிறைய பாம் ஆல்ரெடி அங்கங்க கண்ணி வெடிகளை செட் பண்ணி வச்சிருவார் போல. அதுல மிதிச்சவங்க எல்லாம் பூம் பூம்னு வெடிச்சு சிதறானுங்க. இந்த வெடி விபத்திலேயே பாதி பேர் செத்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு பெரிய மெஷின் கண்ணையே ரெடி பண்ணி வச்சிருக்கான். தரைய விலக்கி பார்த்தா ஒரு நிமிஷத்துல ஆயிரக்கணக்கான தோட்டாக்களை அது ரிலீஸ் பண்ணும் போல. இல்ல, ஆயிரக்கணக்கான தோட்டாக்கள் இல்ல, இது ராக்கெட் லான்ச்சர். பெரிய பெரிய ராக்கெட்டுகளை அது அடிக்குது. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பாம். உடனே எல்லா பேரும் அப்படியே பதுங்கிடுவாங்க, படுத்துருவானுங்க. காட்டுத்தனமா அடிக்கிறாப்ல. அந்த மொத்த இடமும் சுடுகாடா மாறுது. அடிச்ச அடியில முன்னாடி ஓடிய அந்த ஒரு பய உயிரோட இல்லையே, மொத்த பேரும் அப்படியே சமாதி ஆயிட்டானுங்க. டேய் போங்கடா அப்படின்னு சொன்னா ஒரு பயிலும் முன்னாடி வரமாட்டேங்கிறாங்க. இவரு ராக்கெட்டை ஃபுல் பண்ணி அடுத்த லோடுக்கு தயாரா இருக்கிறார். ஆனா அந்த கேப்ல அண்ணங்கிட்ட வேலை பார்த்த பிஏ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோவோட பொண்டாட்டியை எடுத்துட்டு வந்துடுறாரு. உன் புருஷன் வந்துட்டான் போ அப்படின்னு இவளை முன்னாடி அமுச்சு விடுறான். அதுவும் கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு அண்ணன். இவ ஓடுவா. வராத இங்க வராத அப்படின்னு சொல்றாப்ல நம்ம ஹீரோ. ஏன்னா நடுவுல நிறைய கண்ணி வெடிகள் இருக்குது. அது தெரியாம ஓடியாரா. நம்ம ஹீரோ விவரம் என்ன பண்றாரு, துப்பாக்கி எடுத்து அவ ஓடி வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஏரியா அந்த பாதைகள் எல்லாத்தையும் சுடுறாரு. அப்ப எதுக்கு இருக்கிற தோட்டாவெல்லாம் எதுக்கு இருக்கிற அந்த பாதையில இருக்கிற கண்ணிவெடிகள் மேல இவர் சுடுறதுனால அந்த கண்ணிவெடிகள் எல்லாம் வெடிக்குது. இவர் தப்பிச்சு ஒரு வழியா அங்க பக்கத்துல வருவா பாருங்க. கரெக்டா ஹீரோ பக்கத்துல வரும்போது ஒரு சுடு. எதுக்க ஜீப்ப ஆன்லயே விட்டதுனால ஜீப்பு முன்னாடி போய் வெடிச்சு செதறது. கரெக்டா சுட்டாப்ல இல்ல, அந்த தோட்டா கூட ஜீப்ல தான் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இவளுக்கு அடிபடல. ஒண்ணு இல்லையேன்னு கேட்க அவன் எனக்கு ஒண்ணு இல்லைங்கிற. ஆனா இந்த சண்டையில நம்ம ஹீரோவோட வயித்துல குண்டடி பட்டுருது. தலைவர் அடிபட்ட இடத்துல மண் எடுத்து அப்படி பூசிக்கிறாப்ல. அடே அந்த பழைய சேலை இன்னும் விடலையா? 30 வருஷத்துக்கு முந்தின கதைன்னா அப்பப்பட்ட முட்டாத்தனத்தையே இப்பயும் வீடியோவில் எடுத்து வச்சிருப்பீங்களா என்ன? காயத்துல மண்ணள்ளி போட்டா அது செப்டிக் ஆகி சாகிறது உறுதி. ஆனா நம்ம கேப்டன் விஜயகாந்த் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் மண்ணோட மகிமைன்னு சொல்லி காயத்துக்கு நல்லதுங்கிறாப்லயே காட்டிட்டு இருக்காங்க. கமர்ஷியல் படம்னா அப்படித்தான் இருக்கும். பொண்டாட்டி எங்க இருந்து தூரமா போக சொல்லி ஓட சொல்லிட்டான். பொண்டாட்டி அந்த பக்கம் ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த வண்டிக்கு பின்னாடி நின்னு
களத்துல இறங்கி பல பேரை கண்ணா அப்படின்னு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு பேரை இது வரைக்கும் கொண்டான்னு சொல்ல முடியல. ஒரு கட்டத்துல பக்கத்துல நெருங்கி வந்து கை சண்டைக்கே வந்தாச்சு. ஊபி கேங்க சுடும்போது இருக்கிற ஒருத்தனை கவசம் மாதிரி பயன்படுத்திட்டு பக்கத்துல வந்து இருக்கிற ஆட்களை வெட்டி தள்ளிட்டு அவங்க துப்பாக்கியை பிடுங்கி அவன் வாயிலேயே வச்சு சுடு. அடுத்து இன்னொருத்தவரை சும்மா சதக்கு குத்தி கொள்றான். ஊபி கேங்கு இத பார்த்து பயந்து ஓடுவாப்ல. இங்கடா ஓடுறேன்னு அதுக்கு முன்னாடி ஓடி அவன் எடுக்க நினைக்க துப்பாக்கியை வச்சு அவன் எடுக்க நினைச்ச அதே துப்பாக்கியை வச்சு அவனையே சுட்டு கொண்டுட்டார். அடுத்து மிச்சம் இருக்கிறது அண்ணங்காரன் தான். அவர் கூட ஒத்தைக்கு ஒத்த மாத்தி அடிச்சுக்கிறாங்க. வண்டி மேல ஏறி அப்படியே கழுத்துல ஒரு அடி அடிப்பான் பாருங்க, மிதிப்பான் பாருங்க, செம. வண்டியில நங்குன்னு முட்டை வைப்பான். அப்புறம் துப்பாக்கி எடுத்து அவரோட ஒரு காலை உடைச்சு துப்பாக்கி எடுத்து சுடமாட்டான், மூஞ்சிலேயே அடி நடிப்பாரு. அப்புறம் மூஞ்சில கண்ணா பின்னான்னு குத்துறாரு. சாவியான்னு தன் அப்பாவோட சாவை நினைச்சு குத்துறாப்ல. ஆனா அண்ணங்கார ரொம்ப விவரம். கீழ இருந்த மண்ணை அள்ளி ஹீரோவோட கண்ணுல போட்டுறான். கண்ணு முழுக்க மண்ணு. இந்த கேப்ல துப்பாக்கி எடுத்துறாரு. அவரு ஹீரோவை சுட்டு தள்ளுறாப்ல. குண்டடிபட்டு 4 அடி தூரத்துல பின்னாடி போய் விழுவார். அப்பையும் போராடி எந்திரிக்க முயற்சி பண்ணுவார். ஆனா அவரால முடியல. அப்படியே மண்ணுல சாஞ்சிடறாப்ல மனுஷன். பார்த்தா அங்க ஒரு மயிலிறகு வந்து அவன் பக்கத்துல விழும். மயிலிறகு பறந்து போய் பக்கத்துல இன்னொரு இடத்துல விழும். அங்கதான் இவன் வண்டியில வச்சிருந்தால அந்த ராக்கெட் லான்ச்சரு அந்த மெஷின் நிக்குது. அது கரெக்டா குறிபாத்தாப்ல அண்ணங்காரனை குறிபாத்தாப்ல தான் நிக்குது. இவன் ஓடி போய் அங்க இருந்த கயரை விக்குன்னு பிடிச்சி இழுப்பான் பாருங்க. ராக்கெட் நேரா அந்த அண்ணன் உடம்ப பொளத்துக்கிட்ட அப்படி பூம்னு வெடிச்சு செதறும் போது உடம்பெல்லாம் அப்படியே சுக்கு நூறா வெடிச்சு செதறும். யுத்தம் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜோன்னு மலை. ஹீரோ செத்துட்டான்னு பார்த்தா மழை பெய்யும் போதுதான் அவன் எந்திரிச்சு நிக்கிறான். அவனுக்கு எண்டுகாடே கிடையாதுங்கிறாப்ல. ஹீரோவுக்கு எண்டுகாடு போடாம படத்துக்கு மட்டும் எண்டுகாடு போட்டு படத்தை முடிச்சிட்டானுங்க. மேபி அடுத்த பாட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுத்தாப்ல எடுக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பம் நல்லா போச்சு. ஆனா இன்டர்வலுக்கு பிறகு ஓவர் கமர்ஷியலா இருந்தது. மத்தபடி என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒன் டைம் வாட்சுக்கு ஓகே நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். எப்பவும் போல காத்துருங்க. தெரியாதனமா நிறைய சேனல் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். எந்த சேனல்ல எந்த வீடியோ போடுறேங்கிறது எனக்கே தெரிய மாட்டேங்குது. அது எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல வந்து என் கூட ஜாயின் பண்றது தான் சரியா இருக்கும். உங்களுக்கு யூடியூப்ல நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு நான் வீடியோவோட லிங்க் கொடுத்துருவேன். உங்களுக்கு அங்க நோட்டிபிகேஷன் வந்துடும். ஆளா பார்க்கலாம். அதுக்காகவே வாட்ஸ்அப்ல மிஸ்டர் தமிழ்னு ஒரு சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இது குரூப் இல்ல. கண்டமானிக்க எல்லாரும் மெசேஜ் போட முடியாது. நான் மட்டும் தான் போட முடியும். எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நான் அதுல போட்டுருவேன், லிங்க் கொடுத்துருவேன். இல்ல நீங்க ஆவலா எதிர்பார்க்கிற அடுத்த எபிசோடு எப்போ வரும்னு கேட்கறதா இருந்தாலும் அதுக்கான விடையும் அந்த வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். அதுல எப்படி ஜாயின் பண்ணணும்ங்கறத இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதே வீடியோல டைட்டிலுக்கு கீழே மோர்னு ஒரு பட்டன் இருக்குதா, ஒரு சின்ன லிங்க் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணாதான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனே உங்களுக்கு காட்டும். அதுல வாட்ஸ்அப் லிங்க்னு ப்ளூ கலர்ல ஒன்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு இந்த பேஜை காட்டும். இதுல சேனலை காட்டு, சோ சேனல் இருக்குதா, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து வாட்ஸ்அப் ஆப்பை காட்டுச்சுன்னா செலக்ட் பண்ணுங்க. இல்லன்னா ஸ்ட்ரைட்டாவே உங்களை நம்ம சேனலுக்குள்ள கொண்டு வந்து விட்டுரும். மிஸ்டர் தமிழன் சேனலோட பேர் உங்களுக்கு மேல டாப்ல தெரியுதா, பக்கத்திலேயே ஃபாலோன்னு ஒரு பட்டன் இருக்குதா, அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்றீங்கன்னு வரும். ஃபாலோ பட்டன் போய் அந்த இடத்துல கோயில்ல இருக்கிற மணியை காட்டுவாங்க, பெல் பட்டன். அது கிராஸ் பண்ணி இருக்கும். டிஃபால்ட்டா எல்லா சேனல்லையுமே நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அந்த பெல் பட்டன் மேல இருக்கிற கோடை நீங்க ஒரு தட்டினீங்கன்னா அப்புறம் கோடும் மறைஞ்சிரும். கீழே நோட்டிபிகேஷன் ஆன்னு வந்துடும். இப்படி பண்ணாதான் நான் இந்த சேனல்ல போடக்கூடிய இந்த லிங்குகளுக்கு வீடியோக்களுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சில பேர் எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல போடுற நோட்டிபிகேஷன் வரமாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த விளக்கம். வாங்க வாட்ஸ்அப்ல சந்திக்கலாம்.